2025 சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அது ரிலேட்டடான கொஷின் தான் டிஎன்பிஎஸ்சிலேருந்து நம்ம எடுத்து போட்டுட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நடக்க போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கான மாடல் கொஸ்டின் அப்படிங்கிறதுக்கு வந்து யாருமே விடலை. ஸோ அது ரிலேட்டடாக கவர்மெண்ட்டில் சிலபஸ் ஃபுல்லாக கவர் ஆகிற கொஸ்டின் எடுத்து நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் என்னெல்லாம் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு இதே மாதிரி அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் நிரப்புக அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் நம்ம பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினே எப்படி இருக்கு அப்படின்னு. சரிங்களா? ரெண்டாவது கொஸ்டின் அப்படி கேட்டிருக்காங்க. அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சுட்டல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் சுட்டுதல் அப்படிங்கிறதுக்கு பொருத்தமானது. இதே மாதிரி அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லு தான், ஆனால் அது பிரித்தெழுதுகையில கேட்டிருக்காங்க. பேசிக்காக பிரித்தெழுதுகன்னே கேட்டிருக்கலாம். இதை எப்படி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இணைப்பு சொல் சார்ந்து இந்த இடத்துல 3 கொஸ்டின் இருக்கு. வினாச்சொல் சார்ந்த 3 இருக்கு. பொருத்தமான காலம் அறிதல் ஒரு கொஸ்டின். ஏன்னா நமக்கு காலம் அறிதல் வந்து 2025 சிலபஸ்ல கவர் ஆகுது. சரிங்களா? அடுத்து புதிய சொல்லை உருவாக்குதல், ஏதாவது 2-3 கொஸ்டின் கொடுத்துருவாங்க. அதுல புதிய சொல்லை உருவாக்கணும். அதுக்கப்புறம் புதிய சொல்லை உருவாக்க இயலாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல இருந்து எது புதிய சொல்லா உருவாகாது அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்காங்க. ஸோ பாசிட்டிவ்லயும் இருக்கு, நெகட்டிவ்லயும் இருக்கு. அடுத்து பேச்சு வழக்க எழுத்து வழக்கா மாற்றுறது 1. அடுத்து இருபொருள் தருக அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒன்று விளக்குக்கு 2 பொருள், இன்னொன்று 6 அப்படிங்கிறதுக்கு. அடுத்து எதிர்ச்சொல் தருக மொத்தம் கிட்டத்தட்ட 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிரித்தெழுதுக 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்களா. அடுத்து சேர்த்தெழுதுக 2 கொஸ்டின், குறில் நெடில் வேறுபாடு 1 கொஸ்டின், கோடிட்ட இடம் நிரப்புதல் 1 கொஸ்டின், சரியா தவறா அப்படின்னு கூற்று காரணம் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து 1 கொஸ்டின், கலைச்சொல் அறிதல் கிட்டத்தட்ட 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன். அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேராகிராஃபில் வந்து தமிழரோட கப்பல் கலையை வந்து கேட்டிருக்காங்க இந்த வாட்டி. ஸோ ரொம்ப முக்கியமானதாக கிட்டத்தட்ட 23ல் கொடுத்துருக்காங்க. ஸோ 100 கொஸ்டினில் எங்கே வேணாலும் வைப்பாங்க. ஃபஸ்ட்டு 25ல் இல்லை லாஸ்ட்டு 25ல் மிடில் கூட வைப்பாங்கன்னு. ஸோ இங்கே வந்து 25 அந்த ரிலேட்டடாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு வேறுபாடு கிட்டத்தட்ட 3 கொஸ்டின். அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும் சார்ந்து பொறுத்துக்க வந்து ஒரு 3 கொஸ்டின் எடுத்திருக்காங்க. ஒருமை பன்மை புலை நீக்குதல் 2 கொஸ்டின், எவ்வகை தொடர் என கண்டறிதல் 1 கொஸ்டின், கூட்டு பெயர்கள் ரிலேட்டடாக 4. இந்த கூட்டு பெயர்கள் அடிக்கடி கேட்டுட்டு இருந்தாங்க அப்பவும் இப்பவும். ஆனால் இப்போ 2025 சிலபஸ்லையும் கவர் ஆகுது. அது ரிலேட்டடாக ரொம்ப கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பொருத்தமான பொருள் அறிதல் அந்த ரிலேட்டடாகவும் ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அகரவரிசை சார்ந்த 2 கொஸ்டின் இருக்கு. சரியான இணையை தேர்ந்தெடுத்ததுங்க அதுல இருந்து 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. விடை கேட்ட வினா ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அதுவும் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே கேட்குறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வேர்ச்சொல் அறிதல் கிட்டத்தட்ட 5 கொஸ்டினா. வேர்ச்சொல் வினைமுற்று வினையாளனின் பேர் படிச்சுக்கோங்கன்னு. ஸோ அதுல இருந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ரிலேட்டடா 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒளி வேறுபாடு சார்ந்த 2 கொஸ்டின், மயங்கொலி பிழை சார்ந்து 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மரபுச்சொல் சார்ந்து 1. மரபுச்சொல் ரொம்ப 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 முக்கியமானது. அதுல மரபுச்சொல் இந்த இடத்துல 1 தான் கேட்டிருக்காங்க. ஆனால் அதிகமாக நிறைய கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அதை நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் வேணால் சேனலில் போய் பாருங்கள். அதுக்கு தனியாகவும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பிழை நீக்குதல் சார்ந்து 1 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. பொருந்தாத சொல் எத்தனை அப்படின்னா 3. பொருந்தாத சொல் அப்படின்னாலே அதிகமாக சயின்ஸ் ரிலேட்டடாகவும் அப்புறம் அதாவது நேச்சுரல் ரிலேட்டடாக தான் இருக்கும். எப்படி சொல்கிறது அப்படின்னாக்கி சூரியனோட வேறு பேர், நீலவோட வேறு பேர், கடலோட வேறு பெயர், இந்த மாதிரி ஆறுகளோட வேறு பெயர், யானையோட வேறு பெயர், காடோட வேறு பெயர் இதுதான் அதிகமாக இருக்கும். ஸோ அது ரிலேட்டடாக பொருந்தாத சொல்ல கண்டுபிடிங்கன்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுவுமே இந்த வாட்டி 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நிறுத்தற் குறியீடு சார்ந்து 2 கொஸ்டின். நம்மளுக்கு இந்த நிறுத்தற் குறியீடுல கொஞ்சம் ட்விஸ்ட் வைக்கிறாங்க. இதுவுமே 2025 சிலபஸ்ல நமக்கு கவர் ஆகுறது. மருவு சார்ந்து 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 4மே நம்மளுக்கு அடிக்கடி கேட்ட கொஸ்டின் தான், ரிப்பீட்டட் தான். நெக்ஸ்ட் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக 3 கொஸ்டின், எவ்வகை விடை சார்ந்து 3 கொஸ்டின், ஓமையால் விளக்கப்படும் பொருள் வந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த ஓமையால் விளக்கப்படும் பொருள் கொஸ்டின் வந்து அடிக்கடியும் கேட்குற கொஸ்டின் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த இதுலையுமே கொஞ்சம் டெஸ்ட் வைப்பாங்க. அது ஈஸியாக நம்ம படித்தாலே போட்டுடலாம். நெக்ஸ்ட் எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல், தன்வினை, புறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை சார்ந்து மொத்தம் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து ஈரவினைகளின் பொருள் வேறுபாடு சார்ந்து நம்மளுக்கு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஓவரால் கண்டென்ட். இதில் வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் கண்டென்ட் கீழே நம்மளுக்கு திருக்குறள் வந்துருக்கும். சரிங்களா? ஸோ விடை கேட்ட வினா சார்ந்து ஏறுதழுதல் அந்த மாதிரி நிறையா வரும். வாணிதாசனை பற்றி கேட்டிருக்காங்க. அதுபோக இணை எழுத்துக்களில் வந்து பொருந்தாததை கேட்டிருக்காங்க.
கேட்டிருக்காங்க. ஸோ பொருந்தாததுல அதுலயும் வரும். நல்லா இலக்கணம் ரிலேட்டடாவும் கேட்டிருக்காங்க. ஸோ அது போக நம்மளுக்கு சிலபஸ்ல கவர் ஆகுற காயிதே மில்லத்த பத்தி கேட்டிருக்காங்க. இதுல வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் தான் அதிகமா கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த கொஸ்டின்குள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் நிரப்புக அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஸோ அதுல வந்து பிரித்தெழுதுக. பிரித்தெழுதுக என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னாக்கி எம் பிளஸ் தமிழ் பிளஸ் நா அப்படிங்கிறது தான் ஆன்சரா வரும். சரிங்களா? ஸோ எம் பிளஸ் தமிழ் பிளஸ் நா அப்படிங்கிறது தான் இதுல ஆன்சர். ஆப்ஷன் சி. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடைப்புக்குறிக்குள்ள உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அப்படின்னு சொல்றது சுட்டு. சுட்டு செய்த தவறை சுட்டு சுட்டி காட்டணும் அப்படின்னா திருந்த உதவும். இல்லைன்னா அது நம்மளுக்கு பிழை ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கி சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிற போது இதுல யாரை கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி இந்த காகிதம் இல்லத் இது இவரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடிக்கடி இவரை கேட்டுக்கிட்டே இருக்காங்க காகிதம் இல்லத் ரிலேட்டடா. காகிதம் இல்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர். இதுல ஒரு டேஷ் இருக்கும். ஸோ ஏனெனில் அவர் எளிமையை கடைபிடிப்பார் அப்படிங்கிறது தான் இதுல கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி இணைப்பு சொல் தான். இணைப்பு சொல் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ இதுல மேலே கேட்ட கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்காங்க. பட் அதோட பேரை மட்டும் மாத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ மேலே என்ன கேட்டிருந்தாங்க? காகிதம் இல்லத் கேட்டிருக்காங்க. இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா மாணிக்கம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. மாணிக்கம் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதார். அவர் ஏனெனில் அதுல டேஷ் இருக்கும். ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா கொஸ்டினை வாசிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் அப்படியே பேரை மட்டும் மாற்றி கொடுக்காங்க. இது மேக்ஸுக்கு தான் இப்படி இருக்கும். புக்ல இருந்து பேரை மட்டும் மாத்திட்டு அப்படியே மேக்ஸ்ல கேட்பாங்க. ஸோ இதுல வந்து இப்படி கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான இணைப்பு சொல்லை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. மழை இல்லையெனில் உலகில் உயிர்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இணைப்பு சொல்ல மைண்ட்ல அப்படியே ஏற்றிக்கோங்க. புக்ல இல்லாத கண்டென்ட் நிறைய வெளியில இருந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதனால ஒரு 10% கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர்ல இருந்து அப்படியே வரும். சரிங்களா? இப்போ 100க்கு 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் வரைக்குமே வந்திருக்கு. ஸோ அதனால நீங்க பார்த்துக்கோங்க. அதனால சொல்றேன். இது மட்டும் இல்லாம இந்த டாபிக் மட்டும் கிடையாது, இலக்கணம் பகுதியை மட்டும் கிடையாது, இலக்கிய முறைநடை செய்யுள் பகுதியுமே வரும். புக்ல உள்ள கண்டென்ட் அப்படியே கேட்டாலும் அப்படியே ஆப்ஷன்ல இருந்தாலும் அதை அடுத்த வாட்டி ஆன்சராகவே வர்ற மாதிரி வைப்பாங்க. சரியான வினா சொல்லி தேர்ந்தெடுத்தெடுக்க பட்டமரத்தின் வருத்தங்கள் யாவை? இதுல வந்து கல் விகுதி வந்ததுனால பன்மையில தான் வரும். யாவை அப்படின்னு தான் வரும். யார் எப்படி எதற்குன்னு வராது. ஸோ நீங்க அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒருமை பன்மை ரிலேட்டடா நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் சரியான வினாச்சொல் போடும்போது இந்த இடத்துல எது வரும் வராது அப்படிங்கிறதை நீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக எத்தனை பேர் சுற்றுலா சென்றனர் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஏன்னா இங்க சென்றனர்னு வந்திருக்கு. அப்போ எத்தனைன்னு தான் வரும். அதாவது எத்தகையன்னு வராது. சரிங்களா? ஸோ அப்போ இதுவே வராது. அப்ப ஆப்ஷன் பியும் டியும் வராது. ஆப்ஷன் சி தான் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சான்றோருக்கு அழகாவது எது அப்படின்னு தான் ஆன்சர் வரும். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் பி தான். நீங்க எதனாலும் போட்டு பாருங்க. அழகாவது எப்படி அப்படின்னு வராது, எங்குன்னு வராது, ஏன்னு வராது, எதுன்னு தான் கரெக்ட். அதுக்கப்புறம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா பொருத்தமான காலமறிதல் கான் என்னும் சொல்லின் எதிர் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. கான் என்னும் எதிர்காலம் எதிர்காலத்தை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொருத்தமான காலமறிதல் வந்து நம்மளுக்கு 2025 கவர் ஆகுது. ஸோ இதை ஈஸியாவே போட்டுடலாம். இது வந்து இப்போ இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இந்த மூணுமே எப்படி வருங்கிறது எல்லாருக்குமே பேசிக்காக தெரிஞ்சது தான். சின்ன வயசுல பேசுவோம்ல, நான் நேத்து வந்தேன் அப்படிங்கிறது வந்து நார்மலாக உள்ளது. நான் நாளைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம். இது வந்து தெரியாம எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒழுங்கா பேச ஆரம்பிச்சிருப்போம்ல. ஸோ அதே மாதிரி ரிலேட்டடா பொருத்தமான காலமறிதல் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கான் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல்னா காண்பான் அப்படிங்கிறது எதிர்காலத்துல வரும். கண்டேன் அப்படின்னாக்கி இறந்த காலம். சரிங்களா? ஸோ அப்ப இது வராது. காண்கிறான் அப்படின்னா நிகழ்காலத்துல வரும். இதுவும் வராது. கண்டான் அப்படின்னாலும் இறந்த காலம் தான். ஸோ அப்ப ஆப்ஷன் காண்பான்கிற எதிர்காலத்துக்கு தான் வரும். ஸோ கேட்டிருக்கிறது எதிர்காலம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கீழ்கருவனவற்றில் எந்த சொல்லை இடம்பெற்றுள்ள பிற சொற்களுடன் நினைத்து புதிய சொல்லை உருவாக்க இயலாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ புதிய சொற்கள் உருவாக்க இயலாது அப்படிங்கும்போது இதுல விண் அப்படிங்கிற மாதிரி தான் வராது. சரிங்களா? வான்மலை, அதுக்கப்புறம் பூமலை, மணி
இந்த ரிலேட்டடா பூமணி இதெல்லாம் வரும். ஸோ வின் மீன்கிறதுக்கு வரணும், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அதனால இந்த இது வராது, மீதி எல்லாமே வரும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல் ரிலேட்டடா தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல இருக்கிறதே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுல காப்பிய சுவைன்னு தான் வரும். சரிங்களா? ஸோ வேற எந்த இதுவுமே ஆன்சரா வர சான்ஸ் இல்லை. ஸோ ஆப்ஷன் சி தான். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த இதில் வந்து நிறைய பேர் நிறைய தமிழ் சொற்கள் வந்து வாசிச்சு இருந்தாலோ அது ரிலேட்டடாக மைண்டில் சொற்களை வந்து ஏற்றிருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டினை அட்டன் பண்ண முடியும். ஸோ ரிலேட்டடாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். நியூ ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இங்கிலீஷ் மீடியத்தில் உள்ளவங்க தமிழில் எழுதும்போது கொஞ்சம் இடிக்கும். ஸோ அதனால் இதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுக, இதை கொடுத்துடுங்க அப்படிங்கிற போது இதை கொடுத்து விடுங்கள் அப்படிங்கிறது தான் கரெக்டான எழுத்து வழக்கு. சரிங்களா? ஸோ பேச்சு வழக்க நம்ம எழுத்து வழக்கா மாத்துறோம். எதை மாத்துறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ பேச்சு வழக்கு வந்து எழுத்து வழக்கா மாறும்போது இதை கொடுத்து விடுங்கள் அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர். இதுல குடித்து விடுங்கள்னு வராது, கொடுத்து விட்டீர்கள் அப்படிங்கிறது வராது, இதை குடித்து வையுங்கள் அப்படிங்கிறதும் வராது. ஸோ கொடுத்துன்னா கொடுத்து அப்படிங்கிறது தான் கரெக்டா வரும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, விளக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து இருபொருள் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இருபொருள் தருகையுமே ஒரே இடத்துல வரல, கொஞ்சம் தூரம் தள்ளி தள்ளி தான் இருக்கு. சரிங்களா? விளக்கு அப்படின்னா அது அகல் விளக்கையும் குறிக்கும், தெளிவுபடுத்துதல். அதாவது இந்த சொற்களை விரிவாக எழுதுக, விளக்கி எழுதுக அப்படின்னு கேட்பாங்க கொஸ்டின். ஸோ அப்போ தெளிவுபடுத்தி எழுதுறதுங்கிறது தான் ஆன்சரா வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உண்மை என்பதன் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா பொய். உண்மையை சொல்றதெல்லாம் பொய். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். தீயவன் அப்படின்னா அதற்கு எதிர்ச்சொல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு அது தெரியலை அப்படின்னா அடுத்த கொஸ்டினுக்கு அதை நான் விரிவான விளக்கம் கொடுக்குறேன். ஏன்னா அதை பற்றின தெளிவான கண்டென்ட் வந்து கண்ணதாசன் வந்து அர்த்தமுள்ள இந்து பதத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு யாராவது அதை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இருபொருள் தருக. ஆறு ஆறு அப்படிங்கிறதுக்கு நதி என் குறிக்கும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட இது 7-8 கொஸ்டின்ல இந்த 6 இருபொருள் தருக வந்து கேட்டுட்டாங்க. சரிங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கி குறில்நரில் வேறுபாடு. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். கொல் அப்படின்னா பெற்றுக்கொள். அதே மாதிரி கோல் அப்படின்னா விண்மீன். இப்போ நம்ம விண் அப்படிங்கிற சொல்லு வந்து பிற சொற்களோட இணைஞ்சு வராத மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கேட்கும்போது விண்மீன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ பொருந்தும் எது பொருந்தாதது எது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா கண்டுபிடிச்சிருக்கணும். ஸோ மேலே உள்ள சொற்களில் எது பொருந்தும் எது பொருந்தாதுன்னு கேட்டிருந்தாங்கல்ல. ஸோ அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு கேட்டிருந்த கொஸ்டின்ல வந்து இந்த 10வது கொஸ்டின்ல வந்து வின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி கீழ்கண்ட எந்த சொற்களை இணைத்து புதிய சொற்கள் உருவாக்க இயலும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து விண்மீன்கிற மாதிரி ஆன்சர் இருந்துச்சு. இப்போ உருவாக்க இயலாது. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு கொஸ்டினை வந்து எப்படி கேட்கறாங்க, அதாவது கேட்ட கொஸ்டினே தான் திருப்பி கேட்கறாங்க. ஒரு வாட்டி பாசிட்டிவ்ல இருந்ததுன்னா அடுத்த வாட்டி இந்த வாட்டி நெகட்டிவ்ல கேட்ட என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி இருபொருள் தருகைக்கு 6க்கு அப்புறம் குறிநரில் வேறுபாடு முடிஞ்சுதா, விண்மீன் தான் முடிச்சோம். நெக்ஸ்ட் கோடிட்ட இடங்களுக்கு பொருந்திய சொற்களை தேர்ந்தெடுத்ததுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. அவங்க கேட்டது என்ன அப்படின்னாக்கி கொஸ்டின் வாசிக்கணும். பொருந்திய, சரி ஓகே, பொருந்திய கேட்டிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். விடு, நான் வீடு செல்கிறேன் அப்படிங்கிறதான். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க, குரில் நெடில். சரிங்களா? ஸோ குரில் நெடில் வேறுபாடு ரிலேட்டடாக தான் கண்டென்ட் இருக்கு. ஸோ விடு, நான் வீடு செல்கிறேன் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து நம்மளுக்கு மடு மாடெல்லாம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ கோடுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து இதை கேட்டிருக்காங்க. ஏபியும் கேட்டது தான், ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். நீங்கள் வேணால் போய் பாருங்கள், ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது கேட்ட கொஸ்டினாக தான் இருக்கும். ஸோ ரிப்பீட்டடாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா நம்ம சேனலில் நம்ம போட்டிருக்கிறது இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய கொஸ்டின் போட்டிருக்கோம், அதில் போய் நீங்கள் பாருங்கள், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். கூற்று காரணம் சரியா தவறா கொடுத்திருக்காங்க. கூற்று என்னன்னா, மாநகராட்சி சிறப்பு கூட்டம் ஒன்றில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கினவர் யாருன்னா மேப்போசி. ஆந்திரத்தின் தலைநகரா சென்னை இருக்க வேண்டும் என்பதை எதிர்த்து மேப்போசி முழங்கிய முழக்கம் தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ எந்த நகரம் ஆந்திராவோட தலைநகரமாக சென்னை இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் முழங்கியிருக்காரு. அதுக்கு தான் நான் தலையை கொடுத்தனாலும் என் தலைநகரை மீட்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். சரிங்களா? ஸோ கூற்றும் சரி, காரணமும் சரிதான். ஸோ 18வது கொஸ்டின்,
முக்கியமானது நம்மளுக்கு 10th புக்ல இருக்காரு. ஸோ 10th புக்ல மேப்போ சிலபஸ்ல கவர் ஆகலையா அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. எந்த இடத்துலனாலும் எப்படினாலும் கேட்பானும். 6th to 10th சிலபஸ்ல கவர் ஆகும்னு சொல்லிவிட்டாங்க. ஆனா நம்மளுக்கு இப்ப நடந்து முடிஞ்ச குரூப் 2A மெயின்ஸ் வந்து எலிஜிபிள் தமிழ் வரும்போது அதுக்கு வந்து நாங்க வந்து இப்படிதான் கேட்போம் அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. சரிங்களா? அதாவது சாரி 6th to 10th தான் கேட்போம்னு சொன்னாங்க. ஆனா அதுல இருந்து கேட்கவே இல்லை. அதையும் தாண்டி நம்மளுக்கு அட்வான்ஸ் தமிழ் வரைக்கும் 12th வரைக்கும் போயிருக்கு. அப்படிங்கும்போது எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ எவ்வளவுக்கு எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கவர் பண்ணிடுங்க. கலைச்சொல் அறிதல் லிங்குவிஸ்டிக் அப்படின்னாக்கி மொழியியல். சரிங்களா? மொழியியலை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு மீடியா அப்படின்னா ஊடகம். சரிங்களா? போனாலஜி அப்படின்னா ஒளியல், ஜேர்னலிசம் அப்படின்னா இதழியல். இந்த ரிலேட்டடாகவும் நம்மளுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் இது நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? நம்மள சொல்ல சொல்ல 4 ஆப்ஷனுக்கும் சொல்லிடுவோம். பார்த்துருக்குங்க, கண்டென்ட் பார்த்து வாங்க. கலைச்சொற்கள்ல கான்ஸ்டான் அப்படின்னா மெய்யொலி, கான்ஸ்டான் அப்படின்னா மெய்யொலி, வவ்வல்ஸ் அப்படின்னா உயிரொலி, போனேம் அப்படின்னா ஒளியியல், நாசல் கான்ஸ்டன்ட் சவுண்ட் அப்படின்னா மூக்கொலி. சரிங்களா? ஸோ இதுவுமே நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னாக்கி விண்வெளி தொழில்நுட்பம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆப்ஷன் ஸ்பேஸ் அப்படிங்கிற போதே விண்வெளின்னு வந்துடும். டெக்னாலஜி அப்படின்னாலே ஒரு தொழில்நுட்பம் ரிலேட்டடாக தான். ஸோ அதை பார்த்தாலே நம்ம ஸ்பேஸ் டெக்னாலஜிக்கு ஆப்ஷன் சியை போட்டுடலாம். இருந்தாலுமே இதுல விண்வெளி கதிர்கள் அடிக்கடி கேட்டிருக்காங்க. நான் கூட போட்டிருக்கேன். விண்வெளி கதிர்கள் வந்து காஸ்மிக் ரேஸ் அப்படின்னாக்கி விண்வெளி கதிர்கள். அடுத்து மீனூன் தொழில்நுட்பம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நேனோ டெக்னாலஜி. சரிங்களா? ஆப்ஷன் ஏக்குன்னு வந்து நேனோ டெக்னாலஜி. அதுக்கப்புறம் உயிரி தொழில்நுட்பம் அப்படின்னா பயோடெக்னாலஜி. இதுவும் நம்மளுக்கு கேட்டது தான். நீங்கள் நம்மளோட கொஸ்டினில் போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்துட்டு புக்கில் இருக்கதை போய் பார்த்துருங்க. ஏன்னா சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடாக நாங்கள் கேட்போம். அதாவது கலைச்சொற்கள் சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னாக்கி ஏவூர்தி, ஏவுகணை அப்படின்னா மிஸ்ஸல். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் தான். அதனால தான் நான் திருப்பி சொல்லுவேன். இப்போ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம மைண்டை வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்கு ஜிகே. இது வந்து என்ன கொஸ்டின் அப்படின்னாக்கி எலிஜிபிள் கொஸ்டின் கம்ப்யூட்டர் பேஸ்ட்ல நடந்த கொஸ்டின் தான். சரிங்களா? இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட்ல நடந்தது என்ன கொஸ்டின்ங்கிறத மென்ஷன் பண்ணல. இருந்தாலும் 100 கொஸ்டின் எலிஜிபிள்ல வரும்போது 100 கொஸ்டின் வந்து அவங்களோட கட் ஆஃப்ல வரும் ஜிகே. சரிங்களா? ஸோ அந்த ஜிகே கொஸ்டினை எப்படி குறைச்சி போடலாம், அவங்களோட டைம் வேஸ்ட் பண்ணலாங்கிறதுக்கு வைக்கிறது தான் இந்த மாடல் கொஸ்டின். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து கப்பற்கலையை பற்றி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, இது ரிலேட்டடா நிறைய கண்டென்ட் சொல்லலாம். புக்கை தாண்டி நிறைய இருக்கு. ஆனா நான் இதுல இருக்கிறத சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ இதுல வந்து கப்பல் கலையை பத்தி கொடுத்துருக்காங்களா. ஸோ தமிழர்கள் உள்ள பேர்லாம் பத்தியிலிருந்து விழாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடுத்தல்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்க நல்லா பார்த்துக்கோங்க, சரியான விடை தான். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து 23வது கொஸ்டின்ல ஸ்டார்ட் ஆகி 27வது கொஸ்டின் வரைக்கும் இருக்கு அப்படின்ட்டாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. 23ல இருந்து 27 வரைக்கும் தான் இருக்கு. தமிழர்களோட முற்காலத்திலேயே கப்பல் கட்டும் கலையை நன்கு அறிந்தனர். அப்ப தமிழர்கள் வந்து முற்காலத்திலே இருந்தாங்க அப்படிங்கிறதை சொல்லியிருக்காங்க. கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர்கள் என்று அழைக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனை களஞ்சை கம்மியர் வருகன கூய அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை இடையில சொல்லியிருக்காங்க. தண்ணீரால் பாதிப்படையாத மரங்களையே கப்பல் கட்ட பயன்படுத்தினர். நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தினர். பக்கங்களுக்கு தேக்கு மரத்தை வெண்தேக்கு மரம் போன்ற மரங்களை பயன்படுத்தினர். நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை தச்சுமுலம் என்னும் நீட்டல் அளவை கொண்டு பயன்படுத்தியிருக்காங்க. தச்சுமுலம் அப்படிங்கிறது ஒரு நீட்டல் அளவை, அதை வச்சு பயன்படுத்தியிருக்காங்க. பெரிய படகுகளில் முன்பக்கத்தை யானை, குதிரை, அன்னம் முதலிய தலையை போன்று வடிவமைத்திருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுமுக இதுல வந்து கரிமுக அம்பி, பரிமுக அம்பின்னு சொல்லுவாங்க. கரினா யானை, பரினா குதிரை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அழைச்சிருக்காங்க. ஸோ இதை பத்தி பொதுவா சொல்லணும் அப்படின்னாக்கி சங்க காலத்துல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரிகளோட போர்ல வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கி ஸ்டீல் ஃபிஷ் அப்படிங்கிற ஒரு கரண்ட் மீனை வச்சே ஜெயிச்சிருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா ஆங்கிலேயர்கள் வந்து கட்டுற கப்பல் வந்து இரும்புல இருக்கும். சரிங்களா? ஸோ இரும்புலையே கீழே அடியில இருக்கும். நம்ம வந்து எதுல கட்டியிருப்போம் அப்படின்னா ஃபுல்லா மரக்கட்டை தான். ஸோ ஆணி அடிக்கிறதுக்கு கூட மரக்கட்டை தான். அதுக்கு பேர் தொகுதின்னு கூட இருக்கு. நம்ம புக்கில் கூட அந்த கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா நிறைய சங்க இலக்கியத்தில் உள்ள கண்டென்ட் வந்து ரொம்ப முக்கியமான கண்டென்ட்லாம் நம்மளுக்கு புக்கில் இல்லை. ஆனா நான் வந்து உங்களுக்கு அதை பத்தி சொல்லிடுறேன். ஸோ அவங்க வந்து ஷீல் ஃபிஷ் அப்படிங்கிற கரண்ட் நீங்க
டெவில் ஃபிஷ்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க, சீல் ஃபிஷ். அந்த ஃபிஷ் வந்து கரண்ட் மீன் சொல்லியிருப்பாங்க, நீங்க யூடியூப்ல கூட பார்த்துருப்பீங்க. அந்த மீனை வந்து வளர்ப்பாங்க, வளர்த்து அந்த மீனை வந்து எதிரி நாட்டு படைகள் வரும்போது அந்த இடத்துல விட்டுருவாங்க. விடும்போது என்ன செய்யும் அப்படின்னாக்கா, அந்த ஃபிஷ்ஷோட வெப்பம், அதாவது எப்படி சொல்ல, கரண்ட் வந்து அந்த இரும்புல பாஞ்சு அந்த இரும்பு உப்பு நீரோட வினை புரிஞ்சு அது ஈஸியா அழிச்சிரும் அந்த கப்பலை, சீக்கிரம் அவங்க தோத்துருவாங்க. அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு சங்க இலக்கியத்துல வந்து கரிகாலனோட போர் பத்தி கொடுத்துருக்காங்க. மன்னர்கள், சோழ மன்னர்கள் வந்து அப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, போர்ல வெற்றி அடைந்திருக்காங்க. நிறைய வெளிநாட்டவர்களை வந்து நம்ம தோற்கடிச்சு அவங்களோட படைகள் எல்லாமே நம்ம அவங்களோட இடத்த முதற்கொண்டு நம்ம அபகரிச்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஜெயிச்சோம் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லணும். ஆனால் இதை பற்றின கண்டென்ட் எதுவுமே இருக்காது. நார்மலாக எப்படி யூஸ் பண்ணாங்க, தோணி யூஸ் பண்ணாங்க, அதை யூஸ் பண்ணாங்க, இதை யூஸ் பண்ணாங்கன்னு தான் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம இந்த 23 to 27வது கொஸ்டினுக்குள்ளே பார்ப்போமா? ஃபர்ஸ்ட், கப்பல் கட்டும் கலைஞர்களை மணிமேகலை வந்து எவ்வாறு சொல்லுதுன்னா கம்மியர்கள் அப்படின்னு சொல்லுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, சங்க இலக்கியத்தில் மணிமேகலை கம்மியர்னு சொல்லுது, பேர் இருக்கு, அதையாவது கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நினச்சிக்குவோம். நெக்ஸ்ட், தச்சு மூலம் அப்படிங்கிறது ஒரு நீட்டல் அளவை வச்சுதான் அளந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட், இதெல்லாம் யார் யூஸ் பண்ணா அப்படிங்கிறதையாவது ஓப்பனாக சொல்லணும். அதெல்லாம் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. எந்த பேர் அதிகபட்ச ரொம்ப ஃபேமஸான ராஜராஜ சோழனை பற்றியே நிறைய கண்டென்ட் நமக்கு இல்லை. நம்ம உள்ள போயிருவோம். முன் பக்கத்தை குதிரை போன்று வடிவமைப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா, இப்போ குதிரை அப்படின்னாலே நம்மளுக்கு பரின்னு சொல்லுவோம், கரினா யானை. ஸோ கரி பரி அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கரிமுகாம்பி, பரிமுகாம்பின்னு வேற பேர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அன்னம் போலயும் இருக்கும். இதுக்கு உதாரணமா என்ன சொல்ல, பாகுபலி படத்துல அந்த சீன்ல அவன் கப்பல் ஓட்டும் போது அந்த ஃப்ரண்ட் பேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இதையும் போல வேற என்ன படம் சொல்லணும், இந்த மாதிரி உங்களுக்கு பொன்னியின் செல்வன் அந்த ரிலேட்டடாகவும் கப்பல் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுலயும் வந்து உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி, நீர்மட்ட வைப்பிற்கு என்னன்னா நாவல் புன்னை மரம். ஏன் அப்படின்னாக்கி அந்த நீர்ல வந்து இந்த நாவல் புன்னை மரங்கள்லாம் என்ன செய்யும் அப்படின்னா, இயற்கையாவே அதுக்கு நீர், அதை எப்படி சொல்ல, எண்ணெய் வந்து வளவளப்பு தன்மை உண்டு. ஸோ அதனால அந்த இந்த மரத்தை வந்து அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ ஆங்கிலேயர்கள் வந்து அவங்க குறிப்பிட்ட வருஷம் 2 வருஷமா 3 வருஷத்துலயே 6 மாசத்துக்கு ஒருக்கே வந்து வெளியில கொண்டு வந்து அவங்க வந்து ரிப்பேர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள கொண்டு வருவாங்க. நம்ம பல வருஷம் ஆனாலும் அதுக்கு ரிப்பேர் பார்க்க வேண்டிய தேவையே இருக்காது. ஸோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட். சரிங்களா? அது எதனால நீர்வைப்புக்கு நாவல் மரம் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லியிருக்கணும். நெக்ஸ்ட், எதனால் பாதிப்படைந்த மரங்கள் கப்பல் கட்ட பயன்படுத்தின, அதாவது நீர் எதனால் பாதிப்படையாத மரங்கள் வந்து கப்பல் கட்ட பயன்படுத்தின, நீரால பாதிப்படையாத மரங்கள் கப்பல் கட்ட பயன்படுத்தப்பட்டன. சரிங்களா? ஸோ நீரால பாதிப்பு அடையாம இருக்கணும் அப்படின்னாக்கி நீரும் எண்ணெயும் ஒத்துக்கு வராதா, ஸோ எண்ணெயால சுரக்கப்படுற மரங்கள் ஏதோ அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட், கீழ்காணும் தொடர்களில் ஒரு சரியாக அமைந்த தொடர் என்னன்னா, ஒரு அழகிய சிற்றில் ஒரு இனிய குளம் இருந்தது அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஒரு அழகிய ஊரில் ஒரு இனிய குளம் இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியாக அமைந்த தொடர்னு கொடுத்துருக்காங்க. இது உயிர் எழுத்துக்கு முன்னாடி புள்ளி வச்ச எழுத்து வரணும்னா ஒரு அழகிய சிற்றிலில் ஒரு இனிய குளம் இருந்ததுன்னு தான் வரணும். எப்படி கொடுத்துருக்காங்க? 28வது கொஸ்டின் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், ஒரு பயன்பாட்டில் பிழையற்ற தொடரை கண்டறிக. ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். கரெக்டு தான். இந்த இடத்துல நம்மளுக்கு கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒருன்னு வந்துட்டு, ஸோ ஆப்ஷன் ஏ வராது. ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார், எதுவும் தப்பா வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் சி தான். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி, கீழ்காணும் தொடரில் ஓர் இடத்தில் அமர்ந்தான். இதுல உயிர் எழுத்து வந்துட்டு அப்போ முன்னாடி புள்ளி வச்ச எழுத்து வரணும். கரெக்டு தான். சரிங்களா? இந்த இடத்துல புள்ளி வச்ச எழுத்து வராது, இந்த இடத்துல புள்ளி வச்ச எழுத்து வரணும், வரல. இதுலயும் அப்படி வரணும், வரல. நெக்ஸ்ட், சொல்லும் பொருளும் பொறுத்துக. மூத்தோர் அப்படின்னாக்கி நம்மளுக்கு பெரியோர் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் மாற்றார் அப்படின்னா நம்மளுக்கு மற்றவர் அப்படின்னா பகைவர் அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட், நெறி அப்படின்னா வழி. அதே மாதிரி தூற்றும்படினா இகழும்படி. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தான். இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், மழலை அப்படின்னாக்கி குழந்தை அப்படின்னு சொல்லுவோம். வனப்பு அப்படின்னா அழகு, பூரிப்பு அப்படின்னா மகிழ்ச்சி, மேனி அப்படின்னா உடல். நெக்ஸ்ட், சொல்லும் பொருளும் பொறுத்துகையில புலிங்கிறதுக்கு வந்து புலி உருமுது பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்து நெக்ஸ்ட், யானைங்கிறது வந்து பிளிரும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சிங்கம்ங்கிறது வந்து முழங்கும், ஆந்தை அலரும். சரிங்களா? குயில் கூவும்,
மயில் அகவும் இது கேட்டுக்கிட்டே இருக்கிறதா நல்லா பார்த்துக்கோங்க. ஒளிமரபு கேட்டிருக்காங்க, அடுத்து ஒளிமரபும் கேட்கலாம், வினை மரபும் கேட்கலாம், எப்படி வேணாலும் இருக்கும். சரிங்களா? அது நம்மளுக்கு சிலபஸ்ல கவர் ஆகுற கண்டென்ட் தான். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர், ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் ரொம்ப ரொம்ப கேட்குறாங்க. அப்பவும் கேட்டிருக்காங்க. குரூப் 4 ரொம்ப முக்கியமானதா இப்பவும் கேட்பாங்க. சிலபஸ்லேயே நம்ம ஓப்பனாக கொடுத்தப்போ 2க்கு மேலே வரலாம். ஏன்னா சிலபஸ் கண்டென்ட் கம்மிங்கிறதுனால சொல்கிறேன். கஷ்டமான இருக்கிற டாபிக் 2-3 கொஸ்டின் வைப்பாங்க. பிழையற்ற தொடரை கண்டறிங்க. பசு கன்றை ஈன்றது அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஏன்னா இது ஒருமையில குறிக்குது, ஒரு பசு தான் குறிக்குது. அப்போ ஈன்றதுன்னு தான் வரணும். சரிங்களா? அப்போ ஈன்றனன்னு வராது. ஈன்றார்கள் அப்படிங்கிற உயர்திணையில வருது, இதுவும் வராது. ஏன்னா பசுங்கிறத அக்ரிநிலையில் வரும். பசு கன்றை ஈன்றனர் அப்படிங்கிறது வராது. சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பொருத்தமுடைய கலை சொற்கள். எம்பளம் அப்படின்னா சின்னம். சரிங்களா? எம்பளம் அப்படின்னாக்கி சின்னம் கரெக்ட் தான். தீசிஸ்னா ஆய்வேடு, இந்த 2வது இருக்குல்ல அது. அதுக்கப்புறம் இன்டலெக்சுவல் அப்படின்னாக்கி அறிவாளர். அப்படியே அடுத்து சிம்போலிசம் அப்படின்னாக்கி என்ன அப்படின்னா உங்களுக்கு குறியீட்டியல் அப்படின்னு வரணும். இங்கே மொழியியல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோதான் கண்டென்ட்டு. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுவுமே அப்படியே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். நீங்கள் இதை போய் பார்த்துங்களேன். அப்படியே ஒரு பேஜில் உள்ளதை அப்படியே பொறுத்துக்களை கட்டிருக்காங்க. அப்படி புக் பேக் பின்னாடி இருக்கும் தெரியுமா, அதுதான். நெக்ஸ்ட் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் என்ன கேட்டிருக்காங்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரில் இது எல்லாருக்குமே தெரியும். ஒருத்தர் இருந்ததுன்னா 1ல் முடியும். அதிகபட்ச பேர் வந்தாங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ குதிரைன்னு ஒருத்தரை தான் குடிக்கி. அவள் அருகில் வந்து நின்றது அப்படிங்கிறது அவள் அருகில் வந்து நின்றது. இப்போ குதிரை ஒன்று தான் குறிக்கி. குதிரை அவள் அருகில் வந்து நின்றாள். குதிரை வந்து ஒரு பெண் அப்படிங்கிறத சொல்ல முடியாதுல்ல. ஸோ ஆனா பெண்ணாங்கிறத குறிப்பிடவே மாட்டாங்க. ஸோ நின்றாள் அப்படிங்கிறது வராது. ஸோ நின்றது தான் கரெக்ட். நின்றனன் பன்மையில முடியுது, நின்றான்ங்கிறது முடியுது. ஸோ குதிரைங்கிறது ஒரு ஆண் கிடையாது. அதனால நின்றான் முடிஞ்சதுனால இதுவும் தப்பு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொம்மையை உடைத்தது யார் அப்படிங்கிறது. இது எவ்வகை தொடர் அப்படின்னா இது ஒரு வினாத்தொடர். சரிங்களா? பொம்மையை உடைத்தது ஒரு வினாத்தொடர். நெக்ஸ்ட் சொற்களின் கூட்டு பெயர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நல்லா பார்த்துக்கோங்க. 2025 சிலபஸ்ல கண்டிப்பா வரும். ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. 2 கொஸ்டின் கேட்டாலும் இதை வாட் இஸ் வாட்லையும் கேட்பாங்க, உங்களுக்கு பொறுத்துக்கையிலையும் கேட்பாங்க. எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆ அப்படின்னாக்கி ஆ நிறை. சரிங்களா? ஆ நிறை. ஆட்டு ஆட்டு மந்த தான் வரும். சரிங்களா? ஆட்டு மந்த. புல்லுக்கட்டு புல்லுக்கட்டு புல்லுக்கட்டு. கல் குவியல் கற்குவியல் கற்குவியல். சரிங்களா? அதே மாதிரி வாழை தோட்டம் வாழை தோட்டம் நல்லா பார்த்துக்கோங்க. வாழை தோட்டம். தென்னந்தோப்பு தென்னந்தோப்பு. இது அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இதை நான் ஏற்கனவே திருப்பி சொல்லியிருக்கேன். வாழை தோட்டம், தென்னந்தோப்பு, கரும்பு தோட்டம். இதெல்லாம் எப்படின்னா அதிகபட்சம் 1 வருஷத்துக்குள்ள நம்ம அறுவடை பண்ணிடுவோம். கரும்பு வாழலாம். சரிங்களா? அதே மாதிரி தென்னை இந்த மாதிரி இப்போ பயிர்கள்லாம் எவ்வளோனா பல வருஷம் ஆனாலும் நம்மளுக்கு பயிர் செய்யணும். ஸோ பல வருஷம் இருந்ததுன்னா அதை தோப்பு அப்படின்னும், குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இருந்தால் தோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுதான் மெயின் கான்செப்ட். நல்லா பார்த்துக்கோங்க. கூட்ட பெயர்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் கூட்டு பெயர் கொடுத்துருக்காங்க. எறும்பு சாரசாரியா போணுச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக தான் இது எறும்பு சாரசாரியா போச்சு. இது எல்லாருக்குமே தெரியும். சின்ன வயசுல இருந்து நம்ம பார்த்துருப்போம். இதில் வந்துட்டு பாருங்க தென்னந்தோப்பு. நான் சொல்லிட்டேன்னா தென்னந்தோப்பு அடுத்தே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னா வாழை தோட்டம் கேட்டாங்க. சரிங்களா? நெல் வயல் வரும், பனங்காடு வரும், தென்னங்காடு. அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூட்டு சொற்களின் கூட்டு பெயர்களை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. கல் என்னும் சொல்லின் சரியான கூட்டு பெயர் அப்படின்னா கற்குவியல். இப்போ நீங்க பாருங்களேன், மேலே கேட்ட அதே கொஸ்டின் தான் கீழே கேட்டிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த பொறுத்துகையில பொறுத்ததுக்கு கரெக்டா பொறுத்துட்டீங்க அப்படின்னா கற்குவியலை இங்கேயுமே கரெக்டா போட்டுருக்கீங்க. அப்போ அதுல ஒரு 1.5 மார்க், இதுல ஒரு 1.5 மார்க், 2 மார்க் உங்களுக்கு கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ 3 மார்க். அடுத்து பொருத்தமான பொருள் 2 கொஸ்டின் கரெக்டா போட்டுருக்கீங்க. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இலைக்கு இன்னொரு வேறு பெயர் அப்படின்னா இலைத்தலை. நீங்க பேசும்போதே அப்படின்னா இலைத்தலை அந்த ஆட்டுக்கு இலைத்தலையை ஒடிச்சு போடுங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு பேச்சு வழக்கில் உள்ளதுதான். ஸோ நிறையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுட்டு இருக்கும் போது, அதாவது பேசுறதுல இருந்தே நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ ரிலேட்டடாக பார்த்துக்கோங்க. அப்போ ஒருத்தர்கிட்ட பேசுறது டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க ஒருத்தர்கிட்ட பேசும் கூட நல்லா விழிப்போட பேசுனாங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ணலாங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். வாழ்க்கையில் தோற்பவை மீண்டும் வெல்லும், இதை தத்துவமாய் தோற்பாவை கூத்து கூறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2மே ஒரே இடத்துல தான் உள்ளது. ஆனா இதுல ப அதுல பா. தோற்பவை தோற்பாவை. ப பா ரிலேட்டடா ஒரு நடுலும் பார்த்துக்கோங்க. சொற்களை எந்த இடத்துல போடணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா?
ஸோ ரொம்ப 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 முக்கியமானது. இதுல கூத்துங்கிறதுனால வர்றதுனால இதுல தோற்பாவைங்கிறத ஈஸியா அடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ ஈஸியா நம்ம புக்ல உள்ள கண்டென்ட்ட தான் அப்படியே தூக்கி எப்படி கொஸ்டின் கேட்கலான்னு வச்சிருக்காங்க. ஸோ புக்க படிச்சுட்டாலே போதுங்க. 90% என்ன 100% வெயிட் அடிச்சிடலாம். 95 போட முடிஞ்சவங்களுக்கு 5 அவுட் ஆஃப் சோர்ஸ போட முடியாதா என்ன? ஏன்னா சிலபஸ்ல இருந்து தான் தருவாங்க. 4 ஆப்ஷன்ல 3 ஆப்ஷன அவாய்ட் பண்ணிட்டு ஒரு கொஸ்டின போட தெரியாதா என்ன? ஈஸியா அடிச்சிடலாங்க. பயப்படாதீங்க. அணிகலன், புன்னகை 2க்கும் பொருள் வந்து நகைங்கிறதுக்கு தான் ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி, அகரவரிசைப்படி அமைந்த சொல்லு. அகரவரிசை பார்த்தோன்னா, எம்மா எவ்வளோ பெரிய கொஸ்டினா குடுத்துருக்காங்க அப்படின்லாம் நீங்க பார்க்காதீங்கங்க. இதுல பேப்பா, பிபி ஒரு சில கேட்டிருக்காங்கங்கிறத மைண்ட்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்ப அதுல வரும்போது பேப்பா, பிபி வரிசையில தான் ஃபர்ஸ்ட் பே தான் வரணும். ஆப்ஷனை பார்த்துட்டீங்கனாலே சி தான் இருக்கு. அது ஈஸியா தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். பயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. வேற எந்த இடத்துலயுமே இல்ல. ஸோ இந்த மாதிரி பெரிய கொஸ்டின் வைக்கிறது வந்து மைண்டை பயப்படுத்துறதுக்கு தானே தவிர, நீங்க உள்ள வாசிட்டீங்கனாலே கண்டென்ட் புரிஞ்சிடும். ச்சே இதுக்கு தானா இவ்வளோ நாளா இருக்கு அப்படிங்கிறத ஈஸியா மைண்ட்ல ஏத்திக்கிடுவீங்க. மறுபடியும்னாலும் காட்டுறேன். இடத்துல பே வரவே இல்ல. ஆப்ஷன் சிக்கு மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ அதனால நீங்க ஈஸியா போட்டுறலாம். நெக்ஸ்ட் சரியான இணையை கண்டறிக. சரியான இணையில அனுமதி, இசைவு. ஆனா அனுமதி அப்படிங்கிறதுக்கு இசைவு அப்படிங்கிறது தமிழ் சொல் இணை அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ அனுமதி அதாவது பிறமொழி சொற்களை நீக்கி தமிழ் சொல் ஆக்குதல் அப்படிங்கிற ரிலேட்டடாகவும் இதை கேட்டிருக்காங்க. இதை பத்தின கண்டென்ட் நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல கொடுத்துருக்கேன். இது எந்த புக்ல இருக்கு, எந்த இடத்துல இருக்குன்னு. ஏன்னா நீங்க 6th to 10th தான் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? 6th to 10th தாண்டி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுவும் நம்மளோட பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுக அப்படிங்கிற ரிலேட்டடாகவும் கேட்டிருக்காங்க. அந்த டாபிக்ல அந்த புக்கு பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுங்கிறதுல இருக்கு. இது எதுல இருக்குன்னா 5ஆம் கிளாஸ் புக்ல இருக்கு. சரிங்களா? அந்த 5ஆம் கிளாஸ்ல இருக்குங்கிறத நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்லயும் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் விடைக்கேற்ற வினாவை அமைக்க கோதை கவிதையை படித்தாள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கோதை கவிதையை படித்தாள் அப்படிங்கிறதுக்கு வந்து வினா, விடைக்கேற்ற வினா. அப்போ கோதை கவிதை படித்தாள் அப்படின்னா விடை. அப்போ கவிதை படித்தாள் அப்படிங்கிறது தான் விடை அப்படிங்கும்போது அதுதான் வினாவா வரணும். அப்ப எதை படித்தாள்ங்கிறது தான் வினா. சரிங்களா? நெக்ஸ்ட் வேர் சொல்லை கொடுத்து வினையாளியின் பெயரை உருவாக்குதல் எடுத்திருக்காங்க. ஸோ வேர் சொல்லி கொடுத்துட்டு வினையாளியின் பெயர் கொடுக்கும்போது தா அப்படிங்கிற வேர் சொல்லுக்கு தந்தவர் அப்படிங்கிறது தான் வினையாளினின் பெயரா மாறும். நெக்ஸ்ட் வாழ்க்கை என்பதின் வேர் சொல் எழுதுக வாழ். சரிங்களா? வாழ்க்கை என்பதற்கு வாழ். தந்தான் என்பதன் எதிர்ச்சொல் தருக. தா அப்படிங்கிறது தான் தந்தான் என்பதன் எதிர்ச்சொல். அடுத்து நம்மளுக்கு 51வது கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்னைக்கு 50 கொஸ்டின் தான் பார்க்கும். இன்னொரு 50 கொஸ்டினை அடுத்த கொஸ்டின்ல பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த கொஸ்டின் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கொஸ்டினோட புரிதல் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இன்னொரு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன், அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு போங்க. சரிங்களா? ஸோ இன்னொரு கண்டென்ட்ல பார்க்கலாம். தேங்க்யூ. இதோட நெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து பார்க்கலாம். வேர் சொல்லை தேர்வு செய்தல். வேர் சொல்லை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வேர் சொல்லை தேர்வு செய்கல்ல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கேட்டனன் அப்படின்னா கேள். சரிங்களா? அடுத்து வேர் சொல்லை தேர்வு செய்க. பார்த்தான் அப்படின்னாக்கி வினையாளின் பெயர், அதை பார் அப்படிங்கிறது தான் பிரியும். பார்த்தல்ங்கிறது தொழிற்பெயர், பார்த்த அப்படின்னா பெயரச்சம். அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நான் சொன்னேன்னா ஒரு பொருள் தரும் பல சொற்கள்ல நீங்க நிலவு, சூரியன், அதுக்கப்புறம் கடல், அப்புறம் அந்த கடல்ல வர நாவை, அது ரிலேட்டடா. அதையும் தாண்டி என்ன கேட்பாங்கன்னா இந்த காடு, அப்புறம் அது போற பாம்பு, இந்த மாதிரி நேச்சுரலா இருக்கிற இயற்கையா உள்ள எல்லாத்துக்கும் உள்ள வேறு பெயர்கள் நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா அதை தான் ரிப்பீட்டடாவே கேட்கறாங்கன்னு சொன்னேன். ஸோ மாதம்னாலும் திங்கள், கிழமை, சந்திரன், நிலவு, இது எல்லாமே திங்களை தான் குறிக்கும். அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படிங்கிறதுல எழினி, கிளி, படாம், திரைச்சிலை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னா ஓவியம் வரைய பயன்படுத்தப்படும் துணியை தான் குறிக்கும். ஸோ நம்மளுக்கு ஓவியம்ங்கிற டாபிக்கை தூக்கிட்டாங்க. சரிங்களா? கலை, திறக்கலை அதெல்லாம் தூக்கிட்டாங்க. இருந்தாலும் அதுல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்கறாங்கிறத நீங்க பாத்துக்கோங்க. ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் அறிகன்னு கொடுத்துருக்காங்க. வயலில் களை எடுத்தனர் அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரிங்களா? ஸோ வயலில் களை எடுத்தனர் அப்படிங்கிறது தான் கரெக்ட். அடுத்து என்ன அப்படின்னாக்கி கூரை, கூரை. இதுல வந்து பொருள் வேறுபாடுல வீட்டின் கூரை, கூரை கூறப்பட வந்து இதுனா வீட்டோட கூரை, இதுனா கூறப்படவை. இதுவுமே ஒரு 4வது கொஸ்டின்ல ரிப்பீட்டட்னு நினைக்கேன். நான் போட்டிருக்க ஒரு 13 கொஸ்டின் போட்டிருப்பேன்னு நினைக்கேன். அதுல இப்போ ஒரு 14வது கொஸ்டினா, இதுல 5 கொஸ்டின் கிட்ட இது ரிப்பீட்டட் தாங்க. நீங்க போய் செக் பண்ணினாலும் பார்த்துட்டு சொல்லுங்க. இருந்தது ஏற்கனவே பார்த்துருக்கீங்கன்னாலும் நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க எத்தனாவது கொஸ்டின்ல அது இருக்குன்னு.
சரி, நெக்ஸ்ட் மயங்கொலி பிழையற்ற தொடரை கண்டறிங்க. மயங்கொலி பிழையற்ற தொடரை கண்டறிகையில நம்மளுக்கு 3 இது சரியா குடுத்துருக்காங்க. பறவையிடம் இருப்பது இறகு தான். கரெக்ட் தான். கரெக்ட். இந்த ர தான் வரும். அதே மாதிரி பறவைக்கு இருப்பது அலகு. இந்த ல தான். கரெக்ட் தான். மன்னனிடம் இருப்பது வாள். இதுவும் கரெக்ட் தான். சிவப்பு நிறத்தில் இருப்பது குருதி அப்படின்னு குடுத்துருக்காங்க. இந்த குருதி தான் வரும். சரி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ட்ரஸ்ட் அப்படின்னா அறக்கட்டளை. சரிங்களா? ட்ரஸ்ட்னா அறக்கட்டளை. வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். அப்படியே இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். சரிங்களா? இக்வஸ்டியன் அப்படின்னா குதிரை ஏற்றம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி சொற்களை ஒழுங்குபடுத்துங்க. சொற்களை ஒழுங்குபடுத்துக அப்படிங்கிறபோது நீங்க நிறைய வேர்டு வந்து தெரிஞ்சிருக்கணும். அது வந்து இலக்கியமா இருக்கட்டும், செய்யுளா இருக்கட்டும், நார்மல் பேச்சுவார்த்தையா இருக்கட்டுமே ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் வரிசையா முறைப்படுத்தி தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது ரிலேட்டடா தான் இது கேட்டிருக்காங்க. அம்பு விடும் கலையை கலை என்றது தமிழ். ஸோ அது கரெக்டா நீங்க பாத்துக்கோங்க. ஸோ ஒருவேளை இதே தான் வந்து உங்களுக்கு கோடிட்ட இடத்த நிரப்புகளை கேட்பாங்க. ஸோ இல்லட்டாலும் வாட் இஸ் வாட்ல இது எது சொன்னதுன்னு கேட்பாங்க. ஸோ தமிழ் இருக்கிற மொழியில தமிழ், சமஸ்கிருதம், ஆங்கிலம் அந்த மாதிரி எதனாலும் கேட்பாங்க. ஸோ நீங்க அதை பார்த்துக்கோங்க. ஸோ தமிழ் சமஸ்கிருதம் தான் வந்து இடிக்கும். ஸோ அதனால நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. இது தமிழ் தான் சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் இதே தான் ரிப்பீட்டா கேட்கலாம். அதனால சொல்றேன். சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுத கேட்டிருக்காங்க. கூரை முடைதல், பானை வனைதல். சரிங்களா? ஸோ அதெல்லாம் இது இப்படி தாரோம். இது அடிக்கடி கேட்பாங்க. மரபு சொல்லில் வரும். பிழை நீக்கி எழுதுங்க. மரபு சொல்லும் ரொம்ப முக்கியமானதா. பிழை நீக்கி எழுதுகையில வந்து நீங்க கரெக்டா பார்த்துக்கோங்க. ஒருமை பன்மை பிழையும் வரும். இதே மாதிரி நிறைய வரும். ஸோ இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா புன்சை. அந்த புன்சை சாலையோரத்தில் இருந்தது. புன்சை அப்படின்னா புஞ்சை நிலம்னு சொல்லுவாங்க தெரியுமா? ரோட்டோரத்துல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேச்சு வழக்கா இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம நார்மலா எழுத்து வழக்குல எழுதுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன எழுத்துக்கள் அடிப்படையில் பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன எழுத்துக்கள்ல இது பொருந்தாது. கல்விங்கிறது வராது. அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொருந்தாத சொல்லை கண்டறிங்க. அப்போ ஒரு இடத்துல பொருந்தாத சொல்லுங்கிறது எப்படி கேட்கறாங்கன்னு பார்த்துக்கோங்க. மேலே இன எழுத்துக்கள் கேட்டிருந்தாங்க, கீழே வந்து ஐவகை நிலம் சார்ந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து மதுரைங்கிறது வராது. சரிங்களா? மதுரை ஒரு மாவட்டத்தை குறிக்கும். ஸோ குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் வந்து ஐவகை நிலத்தை குறிக்கும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொருந்தாத சொல்லை கண்டறிங்க. பொருந்தாத சொல்லி கண்டறியும் போது இதுலயும் நம்மளுக்கு எழுத்துக்கள் ரிலேட்டா கேட்டிருக்காங்க. சொல்லுங்க. இதுல ஆயுத எழுத்து வராது. கசட தபர வல்லினம் என்னென்ன நம்மனா மெல்லினம். ஸோ மெல்லின எழுத்துக்கள் எல்லாம் இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ ஆயுத எழுத்துங்கிறது வராது. ஸோ அதனால ஆப்ஷன் டி தான் ஆன்சரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இடராளி என்பதன் எதிர்ச்சொல் என்னன்னா இன்பக்கடல். இடராளினா இடர்னா துன்பம். ஸோ அதோட பொருள் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஆனா அவங்க எதிர்ச்சொல் கேட்டாங்க. அப்ப ஆப்ஷன் சி தான் வரும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எதிர்ச்சொல்லை கண்டுபிடிங்கன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்த 2 கொஸ்டின். இப்போ உண்மை அப்படிங்கிறதுக்கு வந்து பொய்மை அப்படிங்கிறதா எதிர்ச்சொல். போன கொஸ்டின்ல கேட்டதுக்கு தீயவர் அப்படின்னாக்கி அதற்கு எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருந்தேன். தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இதுல எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதல் கேட்டிருக்காங்க. மிசை என்பதன் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. மிசை என்பதன் எதிர்ச்சொல் வந்து பொருள் வந்து மேலே, அதோட எதிர்ச்சொல் அப்படின்னாக்கி கீழே. இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் நிறைய கேட்டுட்டாங்க. நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னா நான் இப்போ நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்கான்னு நான் சும்மா பொதுவாலாம் சொல்லலை. சரிங்களா? நான் சேனல்ல போட்டிருக்கேன். அதுல கேட்டதெல்லாம் இருக்கு. நீங்க என்ன போய் செக் பண்ணி பாருங்க. நான் 13 கொஸ்டினுக்கு மேல போட்டிருக்கேன். அதுல போய் ஒரு 6 கொஸ்டின்லயாவது ரிப்பீட்டட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் சேர்த்தெழுதுக. எதிர் பிளஸ் ஒலிக்க எதிரொலிக்க அப்படிங்கிற மாதிரி தான் புரியும். இது புக்ல இருக்க கண்டென்ட் தான். அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் சேர்த்தெழுதுகை கேட்டிருக்காங்க. நெடுமை பிளஸ் தேர் நெடுந்தேர். இதுவும் புக்ல உள்ளதான். மோஸ்ட்லி எல்லாமே புக்ல இருந்து தான் வரும். நிறைய பேர் பயந்துகிட்டு இருக்காங்க. சிலபஸ் சேஞ்ச் பண்ணோன்னா எல்லாமே எங்க இருந்து வரும்னு தெரியாம சிலபஸோட கண்டென்ட் இல்லாம தேடி தேடி படிச்சுட்டு இருக்காங்க. புக்ல இருந்து தான் வருங்க. புக்கை நல்லா படிச்சுக்கோங்க. இதுக்குன்னு புது புக்கு படிக்கணும் நிறைய பேர் போட்டிருக்காங்க அப்படின்னா நிறைய படிச்சதை நீங்க ரிவைஸ் பண்ணினாலே கிட்டத்தட்ட 80% அடிச்சிடலாம். நெக்ஸ்ட் தேம்பாவணி என்னன்னு சொல்லி பிரித்தெழுத கிடைக்கிறது தேம்பா பிளஸ் அணி. இது நமக்கு சிலபஸ்ல இருந்தே தூக்கிட்டாங்க. தேம்பாவணி. சரிங்களா? ஸோ இருக்க வீரவ முனிவர் எழுதுனது இருக்கு. ஸோ பொறுத்துக ரிலேட்டடா அவரை பத்தி கேட்டிருக்காங்க. சரிங்களா? கம்பராமாயணத்தை தான் தூக்கிட்டாங்க. ஓகே. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி சரியான நிறுத்தற்குறியீடை தேர்ந்தெடுத்து எழுதுக. எது, என்ன, எங்கு, எப்படி போன்றன வினா சொற்கள் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு அடுத்த கொஸ்டின்ல கேட்கலாம். ஸோ கோடிட்டேர் இடத்துக்கு கேட்டிருப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் டேஷ் சொற்கள்னு கேட்டிருப்பாங்க.
வினாச்சொல், விடைச்சொல், வியப்புச்சொல் அப்படி இப்படின்னு நெறைய கேட்பாங்க. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பார்த்து வச்சுக்கணும். எது என்ன, எங்க, எப்படி இது பார்க்கும்போதே நம்மளுக்கு வினாச்சொல் ஈஸியாவே தெரிஞ்சிரும். இது தமிழ் மீடியம் படிச்சவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிரும். இங்கிலீஷ் மீடியமா இருந்தாங்க அப்படின்னா புக் படிச்சாங்கன்னா தெரியும். ஸோ படிக்காம விட்டுருந்தாங்க அப்படின்னா என்னங்கிறதே குழம்பும். ஸோ அந்த மாதிரி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்கன்னா, பொருத்தமான நிறுத்தற்குறியீடுகள் தொடர கண்டறிய. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப இது இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க காலேஜ், ஸ்கூல் எல்லாமே படிச்சது எல்லாமே இங்கிலீஷ் மீடியமாவே இருக்கும். ஸோ கொஞ்சம் ரிலேட்டடா ஸ்டார்ட் எண்டிங் வரைக்கும் படிச்சிருப்பாங்களாங்கிறது சொல்ல முடியாது. ஆனா 6th to 12th வரைக்கும் தமிழ்ல தான் இருக்கும். ஆனா தமிழுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் குடுத்து படிச்சிருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அவங்களோட ஃபோக்கஸ் பூராமே சயின்ஸு, மேத்ஸுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிறவங்க எல்லாரும் எங்க போயிருவாங்க? நேரா நீட்டு, ஜேஇ எக்ஸாம் எழுதி மேலே போயிருவாங்க. நார்மலா இந்த டிஎன்பிசிக்குலாம் வரமாட்டாங்க. மேபி வர்றவங்க படிச்சிருந்தாங்க அப்படின்னா போட்டுருவாங்க. இருந்தாலும் பொதுவா சொல்றேன். நெக்ஸ்ட் வண்டியில் ஏறுங்கள் அவர் அன்பு கட்டளையிட்டார். பொருத்தமான நிறுத்தக்கூடியவர்களை கண்டறியும் போது இந்த இடத்துல இது கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த இது நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க. ஏன்னா நிறுத்தற்குறியீடு ஏன் போட்டு தேடி அலையுது. ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்களா, அதை எடுத்து கட்டி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வைங்க. ஏன்னா புதுசா நம்ம ஒரு கொஸ்டின் எடுத்து அதுல தப்பு வந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஸோ அதனால அதுக்கு முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்க எடுத்த கொஸ்டினை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி வைப்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஊர் பெயரின் மருவை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சைதாப்பேட்டை அப்படிங்கிறதுக்கு மருவு வந்து சைதை தான். சரிங்களா? ஸோ வேற இல்லை, இது எதையுமே வராது. சைதான்னு வராது. சைதாங்கிற போது ஏதோ ஆள முடியுது, நான் சொல்ல முடியுது. ஸோ அதனால அது ஒரு மருவா வராது. ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. தஞ்சாவூருக்கு தஞ்சை. இதுல வேற எதுவுமே நம்மளுக்கு வராது. ஈஸியா போட்டிருக்கலாம். இது தாஞ்சைன்னு கொடுத்துருக்கான். பார்த்தோன்னா டிஎச்ன்னு போட்டுறாதீங்க. தேஞ்சூர் அப்படின்னு வராது, தஞ்சாவூர்னு வராது. இது இங்கிலீஷ்ல வாசிக்கும் போது தேஞ்சூர், ஆங்கிலேயர்கள்லாம் தஞ்சாவூரை தேஞ்சூர்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அப்ப இதுவும் வராது, இதுவும் வராது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, கும்பகோணத்துக்கு மருவு. அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் தான் இது. கும்பகோணத்தோட மருவு கேட்குறாங்க. கும்பகோணத்துக்கு குடந்தை அப்படிங்கிறது தான் மருவு வரும். சரிங்களா? வேற எதுவுமே வராது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, திருச்சிராப்பள்ளிக்கு என்ன மருவு கொடுத்துருக்காங்க? திருச்சிராப்பள்ளிக்கு திருச்சி தான் வரும். திருவை, திருப்பள்ளிங்கிறதுலாம் வராது. திருகைன்னு வராது. ஸோ இது எல்லாருக்குமே பேசிக் தெரிஞ்சிருக்கும், தமிழ்நாட்டோட மத்திய இடம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் என்னன்னா, தமிழ் மொழி சொல்லுக்கு இணையான, அதாவது பிறமொழி சொற்கள் இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னா, காலிங் பெல்னா அழைப்பு மணி. அழைப்பு மணி தான் கரெக்டா வரும். அழைப்பு ஒலி வராது. சரிங்களா? அழைப்பாளர்னு வராது, அழைப்பாசைன்னு வராது. அடுத்து நெக்ஸ்ட் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. டிடெக்டிவ் கம்ப்ளிலேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நீதிநூல் திரட்டு. ஸோ நீதிநூல் திரட்டை வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு நீதி நூல் தான் நம்மளுக்கு இந்த வருஷம் 2025 சிலபஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்கி, நம்ம தமிழ்ல சங்க இலக்கியம் சார்ந்த ஒரு நூல் கூட இல்லை. ஸோ ஆனால் இலக்கணம் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. இப்போ இலக்கணமா இருக்கட்டும், நன்னூல், பவனந்தி முனிவராதது இருக்கட்டும், தொல்காப்பியம் அகத்தியரோடது இருக்கட்டும், அந்த இடத்துல இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க, இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் நம்மளுக்கு இலக்கியம் சார்ந்த கண்டென்ட் வந்து தூக்கிட்டாங்க. ஸோ 8 தொகையா இருக்கட்டும், 10 பாட்டா இருக்கட்டும், அதையும் தாண்டி இருக்கிற கம்பராமாயணம் அந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் முக்கியமானதெல்லாம் எடுத்துட்டாங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம விழுந்து விழுந்து படிச்சது. ஸோ அந்த கண்டென்ட் இப்போ இல்லை. நார்மலாக நம்மளுக்கு சிலபஸை இலக்கணம் 85 மார்க்கும், மீதி இருக்கிற 15 மார்க்குக்கு தான் நம்மளுக்கு உரைநடையை கொண்டு வந்திருக்காங்க. உரைநடை பிளஸ் இலக்கியம். அந்த இலக்கியத்துக்குள்ளே இந்த 15 மார்க்குக்குள்ள வர்றது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கி திருக்குறள், அதுக்கப்புறம் இருக்கிற நீதி நூல்கள், நாலடியார், நான்மணி கடிகை. திருக்குறள் நீதி நூல் தான். அதுக்கு போக இருக்கிற நாலடியார், நான்மணி கடிகை, இன்னான அற்பது, ஸோ இனிய நாற்பது தூக்கிட்டாங்க, நான்மணி கடிகை. இந்த மாதிரி நம்மளுக்கு நீதி நூல்களை தான் வச்சிருக்காங்க. இதையும் தாண்டி அது போக வெளிநாட்டு அறிஞர் தொண்டுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதுக்குள்ளெல்லாம் நம்மளுக்கு தமிழ் அறிஞர்களோட தமிழ் தொண்டு அந்த மாதிரி பார்க்கும்போது உ.எஸ்.ஆ, தப்ப, மீனாட்சி சுந்தரம், லக்மனார், ஜெய்-போப் வெளிநாட்டு அறிஞரோட தொண்டு, ஜெய்-போப், வீரமாமுனிவர் அவங்கள தான் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மிக முக்கியமான பாரதியாரெல்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ பாரதியார், பாரதிதாசன் அந்த கண்டென்ட்ல இப்போ பாரதியார் தூக்கிட்டாங்க. பாரதிதாசன், இப்போ பாரதிதாசனை பற்றி படிக்கும்போது கண்டிப்பா இதுக்குள்ள பாரதியார் வருவார். ஸோ அதனால நீங்க அவரை பத்தியும் படிக்கணும். ஸோ ஒரு கண்டென்ட் விட்டு விட்டு போனாலுமே, தூக்கியிருந்தாங்க அப்படின்னாலுமே, இன்னொருத்தர் சப்ஜெக்ட்டுக்குள்ள அவங்க கவர் ஆகுறப்ப அவங்கள கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். ஸோ நீங்க 15 மார்க்குக்கு நிறைய உழைச்சாகணும். சரிங்களா? ஸோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கி, இது எல்லாமே கவர் ஆகுறது 6th to 10th புக்ல உள்ளதுதான், நீங்க அதை படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படிதான் குரூப் 2A மெயின்ஸுக்கும் கேட்டிருந்தாங்க, சொல்லியிருந்தாங்க. சிலபஸும் கொடுத்தாங்க புதுசா சேஞ்ச் பண்ணி. ஆனா அதையும் தாண்டி அட்வான்ஸ் தமிழ் வரைக்கும் போய்
போச்சு. ஸோ அதனால சொல்றேன் திரும்ப திரும்ப எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களோட பழைய சிலபஸ், புல சிலபஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி படிச்சுக்கோங்க. எப்படிலாம் கேட்டிருக்காங்களோ அதை திருப்பி மனப்பாடம் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ ஒரு வாட்டி தான் இந்த எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் போறதுக்கு அடுத்த வழியே பார்க்கணும். ஸோ அதனால சொல்றேன் திருப்பி திருப்பி கேட்ட கொஸ்டினை திருப்பி கேட்பாங்க, திருப்பி திருப்பி கேட்பாங்க. திருப்பி கேட்ட டாபிக்ல இருந்தே கேட்பாங்க, மாத்தி மாத்தி கேட்பாங்க. மாத்தினா அந்த கொஸ்டினே தான் மாத்தி கேட்பாங்களே தவிர இந்த கொஸ்டின்ல இருந்து அந்த கொஸ்டின்லாம் தவிர்க்க மாட்டாங்க. ஸோ அதனால நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா படிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, பிறமொழி சொற்களுக்கு இடையான தமிழ் சொல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஆன்டிபயோட்டிக் அப்படின்னாக்கி நுண்ணுயிர் மருந்து, மெடிசின் அப்படின்னா மருந்து, டேப்லெட்னா மாத்திரை, ஹெர்பல் அப்படின்னா மூலிகை. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் இங்க நிகர பெருந்துகள் இருக்குமா என்று வழிப்போக்கர் வினாவிதற்கு அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறியது அப்படிங்கிறது வந்து சுற்றுவிடை. சரிங்களா? ஸோ சுற்றுவிடை இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் அடுத்து ஊருக்கு போவாயா அப்படிங்கிறதுனாலுக்கு போக மாட்டேன் அப்படிங்கறது எதிர்த்து சொல்லியிருக்காங்க. ஸோ மறைவிடை. அடுத்து எவ்வகை விடையென தேர்ந்தெடுத்துள்ளதுங்க. கடைத்தெருவு எங்குள்ளது அப்படிங்கிறது வலப்பக்கத்தில், அதாவது இடப்பக்கம் வலப்பக்கம் அந்த மாதிரி ஏதாவது சுட்டி சொல்றாங்க அப்படின்னாக்கி சுட்டு விடை. இந்த வலப்பக்கம் இருக்கு, அந்த இடப்பக்கம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த அந்த அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா சுட்டி காட்டி சொல்றாங்க. ஸோ இது சுட்டு விடையில வரும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அலுவல் சார்ந்த கலைச்சொல், அது என்டர்பிரனர் அப்படின்னாக்கி தொழில் முனைவர், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்மளுக்கு அலுவல் சார்ந்த கலைச்சொல், சயின்ஸ் சென்டருக்கு ரிலேட்டடா கலைச்சொல், இது ரொம்ப ரொம்ப கேட்பாங்க. அதுலயுமே அலுவல் சார்ந்த கலைச்சொல்ல இது கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆடிட்டர் அப்படின்னா கணக்காயர், என்ஜினியர் அப்படின்னா பொறியாளர், அப்புறம் டாக்டர் அப்படின்னா மருத்துவர். இது எல்லாமே உங்களுக்கு கேட்டிருக்காங்க, டாக்டர் கேட்டிருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதே மாதிரி அலுவல் சார்ந்த கலைச்சொல் தான். ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னாக்கி கடமை. சரிங்களா? வெல்த் அப்படின்னா செல்வம், ஹார்டசி அப்படின்னா நற்பண்பு, கோல் அப்படின்னா லட்சியம், ஆம்பிஷன். அடுத்து நெக்ஸ்ட் அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள்ல எஸ்கோலேட்டர் அப்படின்னா மின் படிக்கட்டு, அப்புறம் லிஃப்ட் அப்படின்னா மின் தூக்கி, இமெயில்னா மின்னஞ்சல், இ புக், இ லைப்ரரி அப்படின்னா மின் நூலகம், இ புக்னா மின்னூல். அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கலை சொல்லிற்கான பொருள் கண்டுபிடிச்சிருக்கணும். இது மேல கேட்ட கொஸ்டின் தான். இது நான் ஃபர்ஸ்ட் 50 கொஸ்டின்குள்ளே இது சொல்லிட்டே இருந்தாலும் இப்போ சொல்லுவேன். கோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து, அப்புறம் வவல்ஸ்னா உயிரெழுத்து. இது எல்லாமே சிலை தலை எழுத்துலாம் வராது. இருந்தாலும் ஆப்ஷனுக்கு எப்படி கொண்டு வரணும்னு பார்த்துக்காங்க. ஸோ ஆப்ஷன்ல மேலே கேட்ட கொஸ்டினே திருப்பி வந்திருக்கு, அதாவது 100 கொஸ்டினுக்கு ரிப்பீட் ஆகுதுங்கிறதுக்கு ஆப்ஷனை பாருங்க, எதை கொண்டு வரணும், ஆப்ஷனை எப்படி வைக்கணும்னு பார்த்துருக்காங்க. சிலை எழுத்து தலை எழுத்து எப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல, ஓமையோட பொருள் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிணறு தான் வெட்ட போயிருக்காங்க, அந்த இடத்துல பூதம் வந்துட்டு நாம எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ எதிர்பாராத நிகழ்வு தான். சரிங்களா? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள்ல பசுமரத்தாணி போல அப்படின்னாக்கி எளிதில் மனதில் பதிதல் தான் பசுமரத்தாணி போல. இந்த ரெண்டுமே அடிக்கடி கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஸோ நம்ம போட்டிருக்க கொஸ்டின்லையுமே இந்த ஓமையால் விளக்கப்பெறும் பொருள் வந்து கேட்ட கொஸ்டினே தான் திருப்பி ரிப்பீட்டடா கேட்டிருப்பாங்க. நீங்கனாலும் போய் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கே விளங்கும். நெக்ஸ்ட் எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை. உங்களுக்கு 100 தரம் சொல்லிட்டேன். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை, வேர்ச்சொல் வினை முற்று வினையான பெயர், இந்த 2 டாபிக் பிளஸ் திருக்குறள் அப்புறம் ரிலேட்டடா நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட உங்களால 10-15 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ அது நான் அடிச்சு சொல்லுவேன். இது போக தான் மீதி கொஸ்டின் இருக்கும். ஸோ அதனால 10-15 கொஸ்டின் வரைக்கும் இது கவர் ஆயிரும். நீங்க இந்த 3 டாபிக் மட்டும் படிச்சு பாருங்க. 15 கொஸ்டின் கேட்கலாம், திருப்பி வந்து என்கிட்ட கேளுங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்க டாபிக் போனீங்கன்னா கலைச்சொற்கள் கிட்டத்தட்ட 14-15 வரைக்குமே கேட்டிருக்காங்க. ஒரு கொஸ்டின்ல 21 கொஸ்டின் வரைக்குமே கேட்டிருக்காங்க கலைச்சொல். அப்ப எப்படி கேட்டிருக்காங்கிறத பாத்துக்கோங்க. இதெல்லாம் எலிஜிபிள் எக்ஸாம் தான். மேபி குரூப் 4 எப்படி கேட்க மாட்டாங்கன்னு இதுக்கு முன்ன சொன்னோம். ஆனா 2025 சிலபஸ் பார்த்தோன்னா இதே தான் அப்படியே காப்பி பண்ணாலும் நீங்க ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனாலதான் சொல்லுதேன் திருப்பி திருப்பி உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ படிக்க முடியுமோ. திருக்குறள், தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை, அப்புறம் வேர்ச்சொல் வினை முற்று வினையாளை பெயர், தொழில் பெயர், இது எல்லாமே நீங்க படிச்சுக்கோங்க. அடுத்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல், அந்த மாதிரி படிச்சாலே கிட்டத்தட்ட 25 கொஸ்டின் 30 கொஸ்டின் உங்க கைக்கு வந்துடும். மீதி இருக்கிற கொஸ்டினுக்கு தான் நீங்க போராடுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பேசிக் டாபிக். ஒரு டாபிக் படிச்சா 25 கொஸ்டின் மேல வருதுங்கும் போது நீங்க ஒரு 2 நாள்ல முடிக்கலாங்கும் போது நீங்க அதை ஈஸியாவே படிச்சு சீக்கிரம் முடிச்சிடலாம். மேக்ஸுக்கு ஈக்குவலா இருக்கிற டாபிக் இது அப்படிங்கிறதுனால நீங்க சீக்கிரம் முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் 90வது கொஸ்டின் வந்து எவ்வகை வாக்கியத்தில் வந்து தன்வினை, பிறவினை, செய்வானை, செயற்பாட்டு வினையில செயற்பாட்டு வினை என்ன அப்படிங்கிறத நீங்க தேர்ந்தெடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து செயற்பாட்டு வினையை தேர்ந்தெடுனா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.
அவங்க நம்மள வாசிக்க வைக்கிறதுக்காண்டி ஒரு பேஜுக்கு ஒரு வரி 1 1/2 வரிக்கு நம்மளுக்கு கொஸ்டின் குடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமும் திருப்பி ஒரு கொஸ்டினே குடுத்துட்டாங்க. ஸோ நாங்க இந்த டாபிக்ல இருந்து தான் கொஸ்டின் கேட்கும். அதுல எனக்கு செயப்பாட்டு வினைய நீ தேர்ந்தெடுத்து எழுதுங்க அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. பாடல் அவளால் பாடப்பட்டது அப்படிங்கிறது தான். ஆள்னு வந்தாலே செயப்பாட்டு வினைங்கிறத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். நீங்க வாசிக்கும்போது செயப்பாட்டு வினையில எது வருதோ அதை நீங்க தூக்கிடலாம். அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். இதுல கந்தனை திருந்து செய்தான். இது வந்து பிறவினை வாக்கியம். சரியா? ஒருத்தன் இன்னொருத்தனை வேலை பார்த்துருக்காங்க. ஸோ அதனால இது பிறவினை வாக்கியம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ல இந்த மாதிரி கேட்பாங்க. இல்லை அப்படின்னா மேலே உள்ள மாதிரி ஒரு இடத்த கொடுத்துட்டு இந்த இதை வந்து நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி கேள்வி எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரியும் கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாடல்ல தான் இருக்கும். அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். கவிதா உரை படித்தால். இது வந்து கவிதா உரை படித்தால் செய்வினைத்தொடர் அடிக்கடி கேட்டுட்டாங்க. கவிதாவை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. யாராவது உங்க ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா சரிங்களா. கவிதா உரை படித்தால் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது எவ்வகை வாக்கியம் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் விடைகேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தெழுதுக. தமிழர் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறுதழுவுதல் 2000 ஆண்டு கால தன்மையுடையது. தமிழர்களோட பண்பாட்டு திருவிழாவாக ஏறுதழுவுதல் 2000 வருஷம் தான் பழமையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையான ஆர்கியாலஜி, அதாவது எப்படி சொல்ல, அகழ்வாராய்ச்சி மூலமா அதை கார்பன் டேட்டிங் முறையில கண்டுபிடிச்சு அவங்கெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா சங்க இலக்கியம் ரிலேட்டடா செய்திகள் மூலமா வெளியில வந்துச்சு அப்படின்னா பல ஆயிரம் வருஷத்திற்கு முன்னாடி ரொம்ப 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 பழமையானது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா நம்மளுக்கு சும்மா வெளியில வராத தகவல் படி 2000 ஆண்டுகள் தான் சொல்லுதாங்க. இதே அப்படித்தான் சொல்றாங்க. நம்மளோட தமிழையுமே அப்படித்தான் சொல்றாங்க. ஆனா தமிழ்னு பெருமையா பேசுறாங்க. சரி, நெக்ஸ்ட் உள்ள வந்துடலாம். தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறுதல் 2000 ஆண்டுகள் தொன்மையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வினாவா நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? வினா அப்படிங்கிறது வந்து தமிழர் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறுதல் எத்தனை வருஷம் 2000ங்கிறது தான் விடையா இருந்துச்சுன்னா அதுதான் நம்மளுக்கு வினாவா வரும். சரிங்களா? அதனையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தது. தமிழகத்தின் வாட்ஸ்பர்த் என்று புகழப்படுவர் வாணிதாசன். உங்களுக்கு இதை சொல்லணும் அப்படின்னாக்கி 2025 சிலபஸ்ல எடுத்துட்டாங்க. ஸோ அவங்கள பத்தியும் கொஸ்டின் வரலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஏன்னா இவங்க புக்ல கவர் ஆகுறாங்க இல்லையா. ஸோ யாரை வேணாலும் எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்போம். நாங்க புக்ல இருந்து தான் கேட்போங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. விரிந்து விரித்து. மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன. இந்து வந்திருக்கு. அதே மாதிரி மயில் தோகையை விரித்தது. இத்து வந்திருக்கு. சரிங்களா? இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இரு வினைகளோட பொருள் வேறுபாடு தான். விடையினை சரியாக பொருத்தி வேலையில் பொருந்து அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. விடையினை சரியாக பொருத்தி வேலையில் பொருந்து அப்படிங்கிற மாதிரி. இதுல பொருத்தி எந்த இடத்துலனாலும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி தான் இதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இருவினைகளின் பொருள் வேறுபாடு தான் அடுத்தடுத்து கொடுத்துருக்காங்க. அறுத்து கதிர் அறுத்த போது விரல் அருந்தது அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அறுத்த போது அருந்தது. அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இப்ப நீங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் நார்மல் வேர்டை நீங்க கத்துக்கணும். இலக்கியம் ரிலேட்டடாவும் வாசிக்கணும்னு சொன்னேன்னா அதுக்கு உதாரணம் தான் இது. ஏன்னா இது திருக்குறள்ல இருந்து கேட்டிருக்காங்க. தம்மக்கள் அறிவிடமே மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது அப்படிங்கிறது திருக்குறள். சரிங்களா? ஸோ திருக்குறள் அப்படியே ஒரு வரிக்கு வச்சு இதுல எது வந்து சொற்கள் கரெக்டா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனாலதான் சொல்லுதேன், திருப்பி புக்ல எத்தனை திருக்குறள் இருக்கோ அத்தனையும் வாசிச்சு விட்டுருக்கேன். எத்தனை செயல் பகுதி இருக்கோ அத்தனையுமே செயலையுமே வாசிச்சு விட்டுருங்க. உங்களை மனப்பாடம் பண்ண சொல்லவே இல்லை. வாசிக்க என்ன தெரியும் அப்படின்னா இந்த வரிக்கு அப்புறம் இந்த வரி தான் வரும்னு வாயிலே வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க அதையே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். வேற எதுவுமே மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆகாது. 4 ஆப்ஷன்ல இதுதான் வரும்னு அடிச்சு நீங்க தூக்கிடலாம். அதனாலதான் சொல்றேன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கலைச்சொல் அறிதல். இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னாக்கி பொறிப்பு தான் வரும். இதுல கல்வெட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுமே ரிப்பீட்டட் தான். ரிப்பீட்டட்லயுமே இது எப்படி கொடுத்துருக்காங்க, கல்வெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை புக்ல இருக்குதா. இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா பொறிப்பு, எபிகிராஃப் அப்படின்னா கல்வெட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேல கேட்ட அதேதான் பேப்பா பி வரிசையில தான் கேட்டிருக்காங்க. இதுல பேக்கு அப்புறம் பா வரணும். அப்படி பாத்தீங்க அப்படின்னாலே ஆப்ஷன் ஏதான். இந்த இடத்துல இந்த கொஸ்டின் 100 கொஸ்டின்ல அகர வரிசை சார்ந்து 2 கொஸ்டின் கேட்டிருந்திருக்காங்க. 2 கொஸ்டினுமே பேப்பா பி வரிசையில தான் இருந்திருக்கு. ஸோ அதை பார்த்தாலே நம்ம ஈஸியா தூக்கிடலாம். பயப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இதுக்கு முன்ன உள்ள அகர வரிசை ரொம்ப பெருசா இருக்கும்.
1 1/2 வரி கிட்ட போச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நீளமானது. பார்த்தோன்னே பயமா இருக்கும் அப்படின்லாம் நீங்க யோசிக்க கூடாதுங்க. எந்த இப்போ பேப்பா, பி வரிசையிலனா ஈஸியா தூக்கிடலாம். இதே மாதிரி ப வரிசை, கே வரிசை, தா வரிசை அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உயிரெழுத்துக்கள் 12 இருக்கு. மெய்யெழுத்துக்கள் 18 இருக்கு. இந்த மெய்யெழுத்துக்கள் 18 வச்சு தான் ஃபர்ஸ்ட் எந்த எழுத்து வரும் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்க முடியும். அப்படி அந்த எழுத்து வரும்போது இக்கு, இங்கு, இச்சி, இஞ்சி அந்த 18 எழுத்துக்களும் நீங்க வரிசையா முறைப்படி படிச்சுட்டீங்க அப்படின்னா இது ஈஸியா தூக்கிடலாம். இது பேசிக் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தான். இருந்தாலும் நான் வந்து அத உல்ட்டா போட்டும் கேட்பாங்க. அதனால திருப்பி திருப்பி சொல்றேன். ஸோ இதெல்லாம் பேசிக் கன்டென்ட் வந்து 2ஆப்லயே கவர் ஆகுறது தான். அகர வரிசை இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இது மட்டும் இல்லாம ஔவையார் வந்து நம்மளுக்கு 2ஆம் கிளாஸ்ல 2 இடத்துல கவர் ஆகுறாரு. 3ஆம் கிளாஸ்ல கவர் ஆகுறாரு. 4ஆம் கிளாஸ்ல கவர் ஆகுறாங்க. 5ஆம் கிளாஸ்ல கவர் ஆகுறாங்க. ஆனா, நம்மளுக்கு சங்க இலக்கியம் சார்ந்த புறநானூறு நூல்ல தான் நம்மளுக்கு புக்ல இருக்கு. அதுபோக அவரோட நல்வழி, மூதுரை, கொன்றவேந்தன் எல்லாம் ஆத்திச்சூடி எல்லாமே 2ண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி தான் கவர் ஆகுது சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது, நான் அத பத்தின கன்டென்ட் நம்ம சேனல்ல குடுத்துருக்கேன். நீங்க போய்னாலும் செக் பண்ணி பாருங்க சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்ல, இன்னும் நெறைய கன்டென்ட் நம்ம சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான கொஸ்டின் நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனல்ல. அதுலயும் வேணா செக் பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து எந்த மாடல் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க ஸோ அப்படிங்கிறது நான் பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ அதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் நேற்று ஒரு கொஸ்டின் போட்டிருந்தேன். அதுக்கு அந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் யாரு படிச்சிருந்தீங்க அப்படின்னா போட்டிருப்பீங்க. அவங்க நம்ம கமெண்ட்ல தெரிவிங்க. பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். பரவாயில்ல, இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா இன்னும் நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதில் போய் செக் பண்ணி பாருங்க. ஒரு சிலபஸ் எப்படி படிக்கணும், சிலபஸ்ல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எப்படிலாம் கொஸ்டின் வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஷார்ட்ஸ்லையும் கொடுத்துருக்கோம், யூடியூப்லையும் கொடுத்துருக்கோம், யூடியூப் வீடியோவையும் கொடுத்துருக்கோம். இது போக ரீசெண்டாக இப்போ ஔவையார் தொடர்பான கண்டென்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு வரோம். ஸோ உங்களுக்கு அந்த 2ண்ட் ஸ்டாண்டர்டு, 3rd ஸ்டாண்டர்டு, 5th ஸ்டாண்டர்டு எல்லாமே ஸ்கூல் கவர்மெண்ட் பிடிஎஃப்பும் போட்டிருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு சிபிஎஸ்சி கண்டென்ட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ல போடுங்க. நிறையா புக்கு இருக்குது. ஸோ அந்த கண்டென்ட்டையுமே நம்ம சேனலில் கொடுத்துடலாம். ஏன்னா நம்மளுக்கு சங்க இலக்கியம் சார்ந்த நூல்களும் தாண்டி ஔவையாரோட நூல்கள் வந்து நம்மளுக்கு 6th to 12th கவர் ஆகலை. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து பழைய புக்கில், அதாவது சின்ன பசங்க புக்கில் வந்து கவர் ஆகுதப்போ அதை நீங்கள் படிச்சுக்கணும். ஏன்னா நல்வழி, மூதுரை, கொன்றவேந்தன் அதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ பாலிட்டியில் சில கொஸ்டின்லாம் சின்ன ஸ்டாண்டர்ட்ல இருந்தும் வந்திருக்கு. நிறைய பேர் எங்கேருந்து வந்திருக்குன்னே தெரியாதும்பாங்க. ஸோ அனுமதி, இசைவு அப்படிங்கிறதெல்லாம் 5ஆம் கிளாஸ்ல உள்ளது. பிறமொழி சொற்களுக்கு இணையான அதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நான் கண்டென்ட் வந்து நம்மளோட புக்கில் கேட்டதை வந்து எந்த இடத்துல இருந்தனாலும் நம்ம கேட்டிருக்காங்கங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். நம்மளோட சிலபஸ்ல இருக்குது. மேபி எல்லாரும் படிச்சுட்டு தான் இருப்பீங்க, நல்லா படிக்கிறீங்க. ஸோ நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போட்ட வீடியோ உங்களுக்கு உடனே மென்ஷன் ஆயிரும். ஸோ நீங்கள் தேடி தேடி படிக்க வேண்டியது இருக்காது. நம்மளுக்கு தேவையான அடுத்த கண்டென்ட் என்ன அப்படின்னாக்கி தமிழ் ப்ளஸ் ஜிகே இன்னும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்துடும். கொஞ்சம் வேலை நடந்துட்டுருக்கு சரிங்களா? ஸோ கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். உங்களுக்கு கூடிய சீக்கிரம் டெஸ்ட் பேஜ் வருங்க. நீங்கள் தினமும் ஒரு 10 கொஸ்டின் அது டெஸ்ட் போடுற மாதிரி வரும். நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க. நல்ல கண்டென்ட்டோட சந்திப்போம். தேங்க்யூ, நன்றி.